மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு தமிழ் அரசு பயிற்சி புத்தகத்தில் உள்ள பயிற்சித்தாள் 11. இது இயல் 3 கற்கண்டு மொழி முதல் இறுதி எழுத்துகள். இந்த இலக்கண பகுதியிலிருந்து 9 வினாக்கள் கொடுத்திருக்காங்க. வினாக்களையும் அதற்கேற்ற விடைகளையும் நாம் எளிமையான முறையில் காண்போம். 1. பத்தியை படித்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துகள் என்பர். சில எழுத்துகள் மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வரும். உயிரெழுத்துகள் 12ம் சொல்லின் முதலில் வரும். க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துகளும் சொல்லின் முதலில் வரும். ங, ஞ, ய, வ ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் சில எழுத்துகள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். ங வரிசையில் ங என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வரும். எடுத்துக்காட்டு ஞனம். இப்போ இதில் உள்ள வினாக்களை பார்க்கலாம். ஆ. மொழி என்பதற்கு டேஷ் என்னும் பொருளும் உண்டு. மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. சோ இல் சொல். ஆ. நகர வரிசையில் டேஷ் என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதலில் வரும். நகர வரிசையில் ங என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வரும். ங. 2. காவரிசை எழுத்துக்களை முதலாக கொண்டு சொற்கள் 3னை குறிப்பிடுக. விடை: கண், காது, கிளி, கீரை, குரங்கு, கூடை, கெண்டி, கேணி, கைக்கடிகாரம், கொழுந்து, கோட்டை, கௌதாரி. 3. சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வரும் உயிரெழுத்துக்களை எவ்வாறு அழைப்பர்? விடை: இ அளபெடை. விடை: இ அளபெடை. 4. தமிழ்மொழி அல்லாத பெயர் சொல்லை எடுத்து எழுதுக. விடை: ஆ கார்த்திக். விடை: ஆ கார்த்திக். 5. சரியா தவறா என குறிப்பிடுக. ஆ. ஆய்த எழுத்து சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வராது. இக்கூற்று சரி. ஆ. வல்லின மெய் எழுத்துகள் சொல்லின் இறுதியில் வரும். இது தவறான கூற்று. 6. வளவன் வானவில்லினை வெள்ளிக்கிழமை வேடிக்கை பார்த்த வேளையில் வைதேகி வீட்டிற்கு வந்தாள். இந்த சொற்றொடரை பார்த்தோம் அப்படின்னா, இந்த சொற்றொடரில் ஒவ்வொரு சொற்களும் முதல் எழுத்தை நீங்கள் பார்க்கும்போது வா வரிசையில் வந்திருக்கும், வகர வரிசையில் வந்திருக்கும். வகர வரிசையில் அமைந்த இத்தொடரை போன்று ககர வரிசையில் தொடங்கும் சொற்களை கொண்டு தொடர் அமைக்க. கண்ணனும் கார்முகிலனும் கிழக்கேயுள்ள கீழ்குளத்தில் கெண்டை மீனை கேட்டு வாங்கி கைப்பையில் கொண்டு கோட்டை அருகே சென்றபோது கௌதாரியை
கண்டனர். கண்ணனும் கார்முகிலனும் கிழக்கேயுள்ள கீழ்க்குளத்தில் கெண்டை மீனை கேட்டு வாங்கி கைப்பையில் கொண்டு கோட்டை அருகே சென்றபோது கௌதாரியை கண்டனர். 7. மொழி முதல் இடை இறுதி எழுத்துகளின் இலக்கணத்தோடு பொருந்தி வராத பிறமொழி சொற்கள் 5 குறிப்பிடுக. விடை: டமாரம், லண்டன், டென்மார்க், பிரான்ஸ், ஜாங்கிரி, ஹாங்காங். 8. கீழே கொடுக்கப்பட்ட சொற்களில் உள்ள மொழி முதல் இடை இறுதி எழுத்துக்களை தனித்தனியாக பிரித்து அட்டவணைப்படுத்துக. சொற்கள்: விருப்பம், பறவை, கடவுள். இப்போது விருப்பம் என்ற சொல்லில் மொழி முதல் எழுத்துகள் வி, மொழி இடை எழுத்துகள் ரு, இப், ப, மொழி இறுதி எழுத்துகள் இம். பா என்ற எழுத்து மொழி முதல் எழுத்தாகவும் வரும், மொழி இடை எழுத்தாகவும் வரும். ஆகவே மொழி முதல் எழுத்திலும் எழுதிக் கொள்வோம். பறவை, பா என்பது மொழி முதல் எழுத்து, ரா என்பது மொழி இடை எழுத்து, வை என்பது மொழி இறுதி எழுத்து. பா என்ற எழுத்து மொழி முதல் எழுத்தாகவும் வரும், மொழி இடை எழுத்தாகவும் வரும். கடவுள் என்பதில் கா என்பது மொழி முதல் எழுத்து, ட, உ என்பது மொழி இடை எழுத்து, இல் என்பது மொழி இறுதி எழுத்து. கா என்ற எழுத்து மொழி முதல் எழுத்தாகவும் வரும், மொழி இடை எழுத்தாகவும் வரும். 9. மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் ஏதேனும் ஓர் உயிர்மெய் எழுத்தினை குறிப்பிட்டு அதற்கு எடுத்துக்காட்டு தருக. எடுத்துக்காட்டு: கு என்ற எழுத்தை கொண்டு குடம், மகுடி, படகு. குடம் சொல்லுக்கு முதலில் வந்தது, சொல்லுக்கு இடையில் வந்தது, சொல்லுக்கு இறுதியில் வந்தது. இதே போல நாம் வி என்ற எழுத்தை வைத்து எழுதலாம். விறகு, கவிதை, குளவி. இதில் வி என்ற எழுத்து சொல்லுக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வந்துள்ளது. மாணவ செல்வங்களே, இன்றைய காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பயிற்சித்தாள் 12 உடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.